இப்ப திமுக காங்கிரஸுடைய கூட்டணி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனா நேற்று வந்து சுமூகமா 28 தொகுதியிலும் ராஜ்யசபாவும் காங்கிரஸ் பெற்றிருக்கு. எப்படி பாக்குறீங்க? போராடி தான் இப்ப ராஜ்யசபா வாங்கியிருக்கிறாங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஏப்ரல் மாசமே ஜாயின் பண்ணது. நீங்க புதுசா தலைவராக வரும்பொழுதே கூட்டணி அமைந்தது. பேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்னு, குறிப்பா அதிகாரப்பூர்வமான அந்த தொகுதி பங்கீடெல்லாம் எப்போ, ஏன்னா தேர்தலுக்கு குறைவான காலம் இருக்கிறதா பாக்குறாங்க. தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படலை. அது தேதி எப்போ வேணாலும் அறிவிக்கலாம். இருந்தாலும் கூட எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், எங்கள் அகில இந்திய பிரசிடென்ட் நிதின் நபீன் அவர்கள், மதிப்புக்குரிய நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசி தான் அப்புறம் முடிவு பண்ணுவோம். இப்போ காங்கிரஸ் வந்து நீங்க குறிப்பிட்ட மாதிரி குறைந்த சதவீதம் வாக்குகள் வைத்திருக்கு. ஆனா அப்படின்னு சொல்லி நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க 28 சீட்டுகள் பெற்றிருக்காங்க. நீங்க கடந்த தேர்தலில் 11% வாக்குகள் வைத்திருந்ததா ஒரு புள்ளிவரம் இருக்கு. அதிமுக கூட்டணியில் எவ்வளவு தொகுதிகள் பெற வாய்ப்பு இருக்கு? 28 தாண்டிடுமா பாஜக? அதாவது கூட்டணி அப்படின்னு வரும்போது இதுல இத்தனை சதவீதம் வாக்கு வச்சிருக்கீங்க, நீங்க போன தேர்தல் எத்தனை எடுத்தீங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு விதமான தேர்தல். கூட்டணி முடிவு என்பது எதை பொறுத்து அமையும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும். மக்கள் விரோத அரசு. சொத்து வரியை கூட்டியிருக்காங்க, மின்கட்டண உயர்வை கூட்டியிருக்காங்க, 2 மாசத்துக்கு ஒரு கட்டணம் வசூல் பண்றது, 1 மாதத்துக்கு கொண்டு வரும்னு சொன்னாங்க. எங்க பார்த்தாலும் கஞ்சா. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட கஞ்சாவை போட்டுட்டு தான் போற வரவங்களெல்லாம் வெட்டுறாங்க ரோட்ல. அது காரணம் காவல்துறை சரியாக இல்லை. காவல்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் சரியாவே காவல்துறையை ஹேண்டில் பண்ணலங்கிறது தான் அர்த்தம். அது வேற ஒன்றும் சொல்ல முடியும். இப்படி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி ஒரு அரசாங்கத்தை நிச்சயமாக ஒரு குடும்ப ஆட்சி வேண்டாங்கிற முடிவில் தமிழகத்தில் மக்கள் இன்னைக்கு மனம் மாறி இருக்கிறார்கள். தேர்தல் பதில் சொல்லும்.